எனது வணக்கங்கள். இதே போன்று தொடர்ந்து எங்கள் இளைஞரின் குரலுக்கு நல்ல ஆதரவை தாருங்கள். இன்று கஞ்சா பிடியில் சிக்கும் இளைஞர்கள் மனநோயை உண்டாக்குமா கஞ்சா என்ற தலைப்பில் நம் கஞ்சா போதைப் பொருட்களை பற்றி பார்க்க போகின்றோம். இன்று இந்த சமுதாயத்தில் சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கான கஞ்சா தற்பொழுது பரவலாக எல்லா இடங்களிலும் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இந்த போதைப் பொருட்களை 14 முதல் 25 வயது மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் இருவருமே இதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இளைஞர்கள் சமுதாயம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும் வேளையில் ஒரு பக்கம் கஞ்சா, மது, போதை ஊசி போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல இளைஞர்கள் இங்கு தனது வாழ்க்கையை துளைக்கின்றார்கள். இந்த போதைப் பொருட்கள் ஏன் உபயோகிக்க வேண்டும்? ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் இதற்கு அடிமையாகிறார்கள். குறிப்பாக அதிக ஆற்றல் கொண்ட கஞ்சாவை பயன்படுத்துகிறார்கள். இதில் பல பக்க விளைவுகள் உள்ளன. இது மனநோயை ஏற்படுத்தும், ஒருவரை அடிமையாக்கும். இதிலிருந்து மீண்டு வருவது என்பது மலையை நகர்த்தும் காரியமாகும். சிலர் இதிலிருந்து மீண்டு வந்தாலும் சிலர் இதற்கு அடிமையாகி மனநோய்க்கு தள்ளப்பட்டு இறுதியில் தற்கொலை வரை செல்கிறார்கள். ஏன் ஒருவரை இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள், ஊசி இது போன்ற தற்கொலைக்கு செல்கிறது என்றால், தள்ளப்படுகிறது என்றால் அதுக்கு அடிமையாகி விடுகிறோம். கஞ்சாவிற்கு அடிமையாகிறோம், மதுவிற்கு அடிமையாகிறோம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறோம். ஒவ்வொருவர் ஒன்றுக்கு அடிமையாகின்றோம். அடிமையாகி தனது வாழ்க்கையை நாம் தொலைத்து விடுகின்றோம். பெற்றவர்களை நடுத்தரில் நிறுத்தி விடுகின்றோம். நமக்கு பெற்றோர்கள், நம்மை பெற்றவர்கள் நம் தற்கொலை செய்யும் பொழுது அவர்களின் வழியை நாம் உணர வேண்டும். நாம் செத்துவிட்டால் நம்ம பெற்றோரை யார் பார்ப்பா என்று இன்று இளைய தலைமுறையினர் இங்கு சிந்திக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு முறை சிந்தித்தால் நீங்கள் இந்த போதைப் பொருட்களை கையில் தொட மாட்டீர்கள். போதைப் பொருட்களை நீங்கள் உபயோகிக்க மாட்டீர்கள். போதைப் பொருட்களை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள். தன் பெற்றோர்களை நீங்கள் ஒருபோதும் சிந்திக்கவில்லை. சிந்திக்காதனால்தான் இந்த போதைப் பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துளைக்கிறீர்கள். கஞ்சா அதிகம் புழக்கத்தில் இருப்பதால் சிறுவர்கள், இளைஞர்கள் என இளம் வயதினர்கள் குற்ற செயல்களிலும் ஈடுபட தொடங்கிவிட்டனர். ஒருவரை சைக்கோவாக மாற்றுவது கஞ்சாவின் திறமை. ஒருவரை பைத்தியமாக மாற்றுவது கஞ்சாவின் திறமை. இதனால் கொள்ளை, கொலை, பாலியல் பலாத்காரம் என தனது இளைய மறந்து இளைஞர்கள் ஈடுபடுகின்றனர். கஞ்சா ஒரு சமுதாய சீர்கேடாக திகழ்கிறது. பருவத்திலே கஞ்சா பழக்குவதற்கு அடிமையாகி விடுகிறோம். மூளை வளர்ச்சியை பாதிப்பு செய்யும் என சில ஆய்வுகள் கூறுகின்றன. கஞ்சாவை பயன்படுத்துவது ஒரு நபர் மனச்சோர்வை உருவாக்கும். இதனால் பள்ளிக்கு செல்வது தடைப்படும். மேலும் வேலையின்மை உண்டாகும். ஒருவர் மரண பாதிப்புக்கு வழியாகும். கஞ்சாவில் சேர்க்கப்படுகின்ற THC ஹைட்ரோரெமிக்கல் பிளான் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது இரத்த ஓட்டத்திலிருந்து மூளைக்கு செல்கிறது. THC என்பது ஒரு மனைய தோற்றம். அதில் நீங்கள் யாரை பார்க்கும் விதத்தை மாற்றுகிறது. கஞ்சா பயன்படுத்தினால் சிலர் குளிர்ச்சியாகவும், நிம்மதியாகவும், மகிழ்ச்சியாகவும் உணர்கிறார்கள். தனது நிலையை மறந்து பேசுவது அல்லது சிரிக்கவோ செய்வார்கள். அவர்களுக்கு அடிக்கடி பசிக்கும். கஞ்சா பிடித்தால் ஏற்படும் பக்க விளைவுகள்: அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவது, தன இதய துடிப்பு விரைவுபடுத்தும், மோசமான சோர்வு ஏற்படும், நினைவு பிரச்சனை ஏற்படும், குறைந்து சோர்வு அடைவீர்கள், மோசமான பாலியல் செயலில் ஈடுபடுவீர்கள், சோர்வு அல்லது பதற்றம் ஏற்படுத்தும், எப்பொழுதும் சந்தேகத்தில் இருப்பீர்கள். கஞ்சா கவலை, பீதி அல்லது பித்தன்மை போன்ற உணர்வுகளை தீவிரமாக்கும். கஞ்சாவை பயன்படுத்தும் இளைஞர்கள் மனநல பிரச்சனையில் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதற்கு சிலர் மனநோய் அபாயத்தை அதிகரிக்கவும். நீங்கள் இளம் வயதிலேயே கஞ்சா பயன்படுத்த தொடங்கினால் மனநோயை உருவாக்கும் ஆபத்து இன்னும் அதிகமாக இருக்கும். தயவு செய்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போதைப் பொருட்களை உபயோகிக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக தோற்றம் அளிக்கலாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் நிம்மதியாக தூக்கம் வரும். ஆனால் பிற்காலத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும். ஒன்றொன்றிற்கும் சட்டத்தின் கீழ் நீங்கள் போடுகின்ற வழக்கு, சட்டத்தின் கீழ் நீங்க பேசுகின்ற வழக்கு எதற்கு கஞ்சாவிற்கு நீங்க வழக்கு போடுவதல்ல. தற்போது எங்கள் அண்ணன் TTF வாசன் அவர்கள்
காரில் சென்று கொண்டிருக்கும் போது அலைபேசி பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் அலைபேசி பேசி ரோட்டில் கார் ஓட்டி செல்கிறார் என்று அவர் மீது வழக்கு போட்டீர்கள் காவல்துறையினர்கள். ஆனால் தற்பொழுது கஞ்சா அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் பரவ தொடங்கிவிட்டது. அந்த கஞ்சா விற்பவர்களை ஏன் சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? எதற்காக கஞ்சா விற்பவர்களை சட்டப்படி நீங்கள் கைது செய்யவில்லை? ஒரு கார் ஓட்டி கொண்டு போது அலைபேசி பேசினால் அவர் மீது வழக்கு போட்டீர்கள் டிஜே வாசன் மீது. ஆனால் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஊசியும் கொக்கினும் ஹான்ஸும் பான்றாக்கும் குட்காவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இந்த இளைய சமுதாயங்கள் சீர்கேட்டிற்கு உண்டாக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் விற்பவர்களை ஏன் நீங்கள் தடை செய்யவில்லை? எதற்காக கைது செய்யவில்லை? எதற்காக வழக்கு போடவில்லை? தயவு செய்து இதற்கு அரசாங்கமும் காவல்துறையும் இந்த கஞ்சா விற்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து இந்த கஞ்சாவை தமிழ்நாட்டில் ஒழிக்க வேண்டும். இந்த கஞ்சாவை தமிழ்நாட்டில் ஒழிக்கவில்லை என்றால் இளைய தலைமுறைகள் ஒழிந்து விடுவார்கள். பெற்றவர்களை தனது குழந்தையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தனது குழந்தையை நீங்கள் பாதுகாப்பாக வைக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் கஞ்சாவிற்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகி அந்த வாழ்க்கையை துளைத்து தற்கொலை என்ற ஒரு கோட்டிற்குள் சென்று அவர்கள் வாழ்க்கையை துளக்கி விடுவார்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் போய்விடும். பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கவலையின்றி பார்த்துக் கொள்ளுங்கள். தன் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தால்தான் உங்கள் பிள்ளை உங்களுக்காக இருக்கும். இல்லை என்றால் அது மண்ணிற்காக இருக்கும், மண்ணில் புதைந்து விடும். அதனால் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருங்கள். தன் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்று ஒவ்வொரு நிமிடம் உற்று நோக்குங்கள். கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்கிறார்களா? மதுவிற்கு அடிமையாக இருக்கின்றார்களா? ஹான்ஸிற்கு அடிமையாக இருக்கின்றார்களா? புகையிடும் சீரட்டிற்கு அடிமையாக இருக்கின்றார்களா? குட்காவுக்கு அடிமையாக இருக்கின்றார்களா? பிரான்பாக்கிற்கு அடிமையாக இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் கட்டாயம் கவனிக்க வேண்டும். இதை கவனிங்கள். பெற்றோர்களை விழிப்புணர்வாக இருங்கள். இந்த கஞ்சாவை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்று இறுதியில் கூறி இளைஞர்கள் குரலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விரும்பி விடைபெறுகின்றேன். நன்றி.